நான் வந்து இந்த செராமிக் பாட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 செட்டு இருக்கும். இதுக்குள்ளே இது சின்னது, கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி குட்டி, இந்த மாதிரி 3 4 3 தான் வாங்கினோம், 3 தான் போல். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா. நான் என்ஜிஓ காலனியில் ஒரு நர்சரி இருக்குது. அந்த நர்சரியில் வந்து அது என்னமோ ஒரு பேரெல்லாம் மறந்து போச்சு. அந்த நர்சரியில் நாங்கள் வந்து சின்ன சின்ன இந்த இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு போவோம். அந்த கடையில் போனப்போ அந்த பாட்டில் என்ன ரேட்டுன்னு கேட்குறப்போ 750 ரூபான்னு சொன்னாங்க. அந்த 3மே சரின்னு சொல்லி நான் ஒன்று 3மே செட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை அது 3 இல்லை, இங்கே ஒன்று இருந்துச்சு. 4 பாட்டு. இது செராமிக்கு இப்படி 4 இருக்குது. நம்ம செடிங்களாம் வாங்கி உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு வெளியில் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் செடிங்க தான் வீட்டுக்குள்ளே இல்லை. எல்லாம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து வைக்கணும். நம்ம வெயில் எடுத்து வைக்கிறதில்ல. அதனால் சரி மேலே தூக்கிட்டு போய் வச்சாச்சு அந்த செடிகளை எல்லாம். வீட்டுக்குள்ளேயும் கொசு வருது. ஸ்டாஷாவும் நம்ம சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அந்த செடியை போய் கடிச்சு அந்த இப்படியெல்லாம் தள்ளி விட்டு தண்ணியை குடிக்க போகிறது, இதே ஏதாவது செய்யுது. அதனால் மண் அந்த செடியெல்லாம் பண்ணுறதுனால நான் மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். இதையும் ஏதாவது அந்த மேலே போய் ஒரு இடத்துல செடி வச்சு அதை வச்சுக்கலாம். சாஷாவுக்கு 8வது இடத்துல வைக்கணும். அதுதான் விஷயம். இங்கே பாருங்கள், நம்ம புது கார்டன் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்த செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து கொடி மாதிரி வந்துருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வருங்க, 2 நாள் தான் ஆச்சு, நல்லா வேர் பிடிச்சிருச்சு. இதெல்லாம் மண்ணில் அங்கே ஒரு மண் போட்டு டப்பாவில் வந்து மண்ணெல்லாம் வச்சு அதில் நட்டு வைக்கணும். இது அதுக்காக தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த செடி வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜாடி வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினேன். பார்க்குறக்கு அழகாக இருக்குது. வேறு இதில் எடுத்து இதில் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் ஆனைக்கட்டிக்கு போனப்போ ரோட்டில் வந்து வளர்ந்துருந்துச்சு. அதை வந்து பிடுங்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வேர் பிடிச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் அடுத்து வந்து நட்டு வைக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஹேங்கிங் பாட்டில் இருந்துச்சு. அது வந்து கருகி போயிடுச்சு. நிறைய அந்த செடி பூரா கருகி போய் கொஞ்சம் அங்கங்கே இருந்தது. நல்ல ஹைட்டாக இப்படி வளர்ந்துருந்து பூரா கருகிட்டு உள்ளே மட்டும் சின்ன சின்ன செடிங்களாக திணுண்டாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். அஸ்மா அவங்க வந்தால் ஜூஸ்லாம் வாங்குவாங்க, மில்க் ஷேக்லாம் வாங்குவாங்க. அந்த பாட்டிலெலாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவேன் நான். அந்த பாட்டிலெலாம் இருந்துச்சு. அதில் வந்துங்க வேரெல்லாம் பிடிச்சி புதுசாக இருந்தால் வளர ஆரம்பிச்சிருக்குந்தா. புதுசாக வளர ஆரம்பிச்சு இது வந்து ஒரு 4 பாட்டிலில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுலெல்லாம் வேர் பார்த்திங்களா நல்லா பெருசாக போயிடுச்சு. கொஞ்சம் நம்ம வீட்டில் கல் எல்லாம் இருக்குது, வெள்ளை கலர் இந்த மீன் தொட்டிக்கு போடுவோம்ல, அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வச்சோன்னா நல்லா வளரும். இது ஒரு வேளை கல் இருக்கிறதுனால பெருசாக வளர்ந்துருச்சோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. இதுக்குள்ளே ஒரு வேர் ஒன்று உள்ளே போட்டு விட்ருக்கேன். அதுலேருந்து எதாவது குறுப்பு, அதுலேருந்து ஏதாவது தளைஞ்சு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கீழேயே பாருங்கள் இதுக்குள்ளே இருந்து அப்படியே வருது. இப்போ இதையும் நட்டு வைக்கணும். மேலே போயிட்டு ஓரளவுக்கு தலைய ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நட்டு வைக்கணும். இது நம்ம வீட்டுக்கிட்ட இப்போதைக்கு இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து நான் நட்டு வச்சுருவேன். ஸ்பைடர் இதுக்கு பேர் ஸ்பைடர் பிளான்ட். இதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொட்டிலையும் நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வேரெல்லாம் பிடிச்சிருச்சு. நம்ம தூக்கிட்டு போய் நடுறது ஒன்று தான் வேலை. மாமா பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து வெட்டிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த தொட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெயின் செல் மேட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இங்கே இருக்க பாருங்கள். அதில் வந்து இந்த பைப் வந்து வச்சாதான் கீழே ஸ்டாண்ட் மாதிரி கீழே வச்சு இதை வைக்க முடியும். அதுக்காக இந்த பைப்பை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாஷா ஒரு பக்கம் மோந்து பார்த்துட்ருக்கு. இந்த டேபிள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு தெரியல. கிரானைட்டில் வந்து நாங்கள் மேலே வந்து ஒரு டைனிங் மாதிரி போட்டிருக்கோம். இந்த கல் மட்டும் 5600 அதாவது பாலிஷ் போட்டு அந்த ஸ்டாண்டெல்லாம் இந்த மொத்த கல்லுமே இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா மேலே தூக்கிட்டு வந்தது முதற்கொண்டு 5600 ரூபா ஆச்சு இந்த கல், இந்த டைனிங் மட்டும். அப்புறம் சேர் வேறு 5 சேர் தனியாக வாங்கினோம். இந்த சேர் ஒன்று 950 ரூபா. எங்கே வாங்கினோம் அப்படின்னா, சேர் வந்து இங்கே ஜிஎன் மில்ல பிஎம்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து ஃபர்னிச்சர்லாம் போட்டு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே தான் இந்த சேர் நாங்கள் வாங்கினோம். இது வந்து வெயில் மழை இதுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அதனால சரி இந்த சேர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்த்தேன். அங்கேக்கு ஒரே ரேட்டாக தான் இருந்துச்சு. ஆன்லைனில் போட்டாலும் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். சரி இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வாங்கிட்டோம். இது ஒரு 5 சேர் வாங்கினோம். டேபிள் வந்து நம்ம மேலையெல்லாம் வந்தோன்னா சாப்பிட்றோம், உட்காரோம், அந்த மாதிரி சமையல்லாம் பண்ணுவோம். அதனால சரி டேபிள் வேணும் அப்படின்றக்காக நம்ம இது வந்து இந்த ஷெட்டு போடுறப்ப வீடு கட்டுறப்பவே இது ஒரு பிளானிங் தான். இது வாங்கி போடணும் அப்படின்றதுனால அதனால் வாங்கி போட்டிருக்கோம். இது உங்களுக்கு தெரியுமா காட்டணும் என்னன்னு தெரியல. அப்புறம் இதுதான் நம்ம கார்டன். நான் ரொம்ப நாளாக காட்டலன்னு நினைக்கிறேன். நல்லா வளர்ந்துருச்சு எல்லாமேவும். நிறைய க்ரீப்பர்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொடி பிடிச்சி மேலே ஏற பார்க்குது. அதெல்லாம் இதெல்லாம் கொடி ஏறிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பதியம் போட்டு எடுத்து வச்சது தான். இதெல்லாம் நம்ம கீழே ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இதில் வந்து நான் ஒவ்வொன்றும் எடுத்து பதியம் போட்டு நான் கூட ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். நம்ம ஷாஷா வந்து இதில் விளையாடிட்டுருப்பா.
இதில் இதெல்லாமே நாங்கள் நட்டு வச்சது தான். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா இதுவுமே நாங்கள் கொஞ்சம் சின்னதாக ஒரு 2-3 செடி வந்து அங்கங்கே நட்டு வச்சு இப்படி கும்பலாக வளர்ந்துட்டு வருது. இது வந்து புதுசாக போட்டு வச்சுருக்கேன். அதுலேயுமே இப்போ பார்த்திங்கன்னா இது தளிர் வருது. அவ்வளோதான். இது ஒரு மேலோட்டமாக அப்படியே சும்மா காட்டலாம் அப்படின்றதுக்காக காட்டினேன். இந்த பீர்க்கங்காய் தான் நான் சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல. இது தானாக முளைச்சி வந்தது. அங்கே நாங்கள் நட்டு வச்சதில் வந்து காற்று அதிகமாக இருந்ததுனால என்னாச்சுன்னா அந்த செடி வந்து ரொம்ப இலையெல்லாம் டேமேஜ் ஆகி அது காஞ்சே போச்சு. அப்புறம் இது தானாக வளர்ந்து வந்துச்சு. சரி வளரட்டும் அப்படின்னு. இங்கே கொய்யா செடி வச்சுருக்கோமா, கொய்யாவுக்குள்ளே இருந்து ஒரு நாற்று வந்து வளருது. கொய்யாவும் பாருங்கள் நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. மேலே 2 இங்கே உள்ள இதுக்குள்ளெல்லாம் அங்கே பின்னாடி இந்த கீழே இங்கெல்லாம் பிஞ்சு இருக்குது, நிறைய பிஞ்சு இருக்குது. அது கூட சேர்ந்து இவங்களும் வளர்றாங்க. ஒருவேளை கொய்யா செடி எதுவும் ஆயிருமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சின்னதாக ஒரு பிஞ்சு கூட விட்டுருக்கு பாருங்க, ஃபஸ்ட் டைம். அப்புறம் சொரக்காயும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சொரக்காய் வந்து சத்து பத்தலைன்னு நினைக்கிறேன். அது வந்து சும்மா போகுது, பூ பூக்குது, கருகி போயிடுது, இந்த மாதிரியாவது போச்சு. பரவாயில்ல, ஆனால் நம்ம வச்ச வரைக்கும் ஓகே தான் எல்லா செடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச செடினா இவங்க தான். அதை பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும். 2 நாள் ஆச்சுன்னா பூ வந்து வெள்ளையாக மாறிடும். அப்புறம் வைலட் கலர் இந்த மாதிரி செடி நிறைய பூவாக பூத்துட்ருக்கு. இவங்க வந்து நாங்கள் வாகமன் போயிட்டு கீழே இறங்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த செடி இவங்க அங்கே சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அந்த செடியிலேருந்து உடச்சி நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் லைட்டாக தான் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் போட்டிருக்கேன். இந்த 3லேயுமே இந்த மணி பிளான்ட் தான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது பாருங்கள், காஞ்சு போச்சுன்னு சொன்னல அன்னைக்கு, அந்த காஞ்சு போனது நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மணி பிளான்ட் 2க்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கருகுது. தண்ணி ஊற்றலை போல இருக்குது. ஏமாமா? தண்ணி இல்லை, அது ஏதோ ஒரு சத்து குறைவாக இருக்கும். சத்து குறைவு. அளவுக்கு அதிகமாக தண்ணியும் இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக மருந்தும் இருக்கக்கூடாது. ஆமாம், அப்படி இவனும் இருக்குது. இதுதான் ரொம்ப நாள் வளராமல் இருந்தாங்க. இவங்களும் வளர ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன கெட்டேரியாவா என்னமோ ஒரு பேர், இதுக்கு பேர். நல்லா பூ வந்து அந்த வயலட் கலரில் அப்படியே கொத்து கொத்தாக பூத்து தொங்கும். இந்த செடி ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கிட்டீங்களா? இந்த பைப்பு தான் தண்ணி வராது. இந்த பைப்பு பாருங்க, இதில் தண்ணியே வராது. இத்தினூண்டா நாங்கள் பைப்பில் நாங்கள் மேலேருந்து தண்ணி ஃபோர்ஸ் வரமாட்டது போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இதை கலட்டு மாட்டுறாங்க. கடைக்காரங்கிட்ட போய் ஐடியா கட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, அதனால் நம்மளே வாங்கிட்டு வந்து. எங்கே யார் வராங்க இப்போ ப்ளம்பர் வேலைக்கு? யாராவது ஒருத்தரை தனியாக பிடிச்சி வச்சுக்கணும், அப்போ தான் சரிப்படும். கடைக்காரங்களே இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பண்ணியாச்சு. இப்போ எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். தண்ணி ஸ்பீடு வருதா எப்படின்னு. வரும் ஃபுல்லாக வரும். இப்போ எப்படி தண்ணி வருது இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா, அப்படியே குட்டியோடு நம்ம ஷாஷா கூட கொஞ்சம் அதிகமாக உச்சா இருப்பா, அந்த அளவுக்கு இத்தினூண்டா வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. இந்த மேலே எல்லாம் செடி என்னதான் தண்ணி நம்ம ஊற்றினாலும் செடிங்களுக்கு மேலே வந்து தண்ணி அடித்து விட்டாதான் செடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அடிக்க முடியல, அவ்வளோ மோசமாக இருந்தது. சரி, இப்போ வந்து பைப் மாற்றியாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா வருது, நம்ம ஓஸ் நல்லா மாட்டிக்கலாம். இப்போ மாமா வந்து இதெல்லாம் வெட்டிட்டு இருக்கட்டும், நம்ம அதுங்களையும் ஒரு குட்டி வேலை பார்த்துட்டு வரும். ஒத்த பாவக்காய் காய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி வளருவாங்க, இதுக்கு மேலே வளருவானா என்னன்னு தெரியல. அப்புறம் இது வந்து பெரிய பாவக்காய், இது வந்து இந்த மிதிப்பாகல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது பாருங்க இப்பயே பழுத்து போச்சு. சத்து இல்லை எதுக்கும். இது அந்த ஒரு பாவக்காய்க்காக மட்டும்தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா இதை எடுத்துட்டு நான் கீழே கொண்டு போய் தான் அந்த காய்கறி செடியெல்லாம் மேலே வேண்டாம், கீழே எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம தக்காளி பறிக்க போகிறோம். 2 தக்காளி இருக்கு. இது அஸ்மாவுக்கு ஒன்று, இது எனக்கு ஒன்று. நீ சின்ன பொண்ணுன்னா நீ சின்ன பொண்ணு சின்னதாக சாப்பிடணும். நோ, நீ சின்ன பொண்ணு. அதை இருக்கு இந்த மாதிரி பைப் எடுத்து 5 இன்ச்சில் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹைட் வேண்டாம், ஏன்னா நம்ம கடப்பாக்கல் போட்டுருக்கோம், அதுக்கு கீழே ஹைட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 5 இன்ச்சில் வெட்டியிருக்கோம். இது வந்து இந்த ட்ரெயின் செல் மேட் வந்து பார்த்திங்கன்னா 30 mm. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 53 ரூபா. இந்த ஒரு இது வந்து 53 ரூபா. எங்கே வாங்கினோன்னா துடியலூரில் வந்து உரக்கடை இருக்குது. நம்ம முருகன் தியேட்டர் பக்கத்தில் ஒரு உரக்கடை இருக்குது. அந்த உரக்கடையில் தான் இது வாங்கினோம். ஒன்று 53 ரூபா. பாருங்க, இப்படி வச்சுட்டோமா. இதில் வந்து தொட்டி இது வந்து ஒன்று மட்டும். இது தனியாக வச்சோம்னா ஒரு தொட்டி தான் வைக்க முடியும், 2 தொட்டி வைக்க முடியாது. இது கூட இன்னி ஒன்று சேர்த்து இந்த பக்கம் வச்சுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இந்த இங்கே பாருங்க, இங்கே இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மாதிரி ஒரு லாக் இருக்குது, இதில் போட்டோம்னா ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி 2 சீட் ஒன்றா வச்சா தான் 3 தொட்டி வைக்க முடியும். 10 இன்ச் பாட்டு, இப்படியே ஹைட் வந்து 10 இன்ச்சும் அகல வந்து 12 இன்ச்சு இருக்கிற ஒரு பாட்டு 3 வைக்கலாம். இது 2 வச்சோம்னா இது 2க்கு அந்த மாதிரி வைக்கலாம். வாங்க அங்கே வச்சிருக்க
அதை காட்டலாம். நாங்கள் வந்து இதை வச்சு பார்த்துருக்கோம், எத்தனை வச்சா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஒரு அட்டைக்கு 4 கால் வச்சுருக்கு, 4 பைப் வச்சு இந்த மாதிரி 2 ஜாயின் பண்ணி 3 தொட்டி வைக்க முடியுது. இதில் இந்த கடப்பாக்கள் இந்த இதுக்கெல்லாம் விட எனக்கு என்னமோ இந்த சீட் ரொம்ப நல்லது, இந்த ட்ரைன்சல் மேட் நல்லது அப்படின்னு தோணுது. எதுக்காகனா நம்ம தொட்டியில் வந்து அடியில் வந்து அந்த தண்ணி கீழே ஒழுகிறதுக்காக இருக்கட்டும், நல்ல காத்தோட்டம் கிடைக்கும், அதுக்காகலாம் இது ஓகே. இது வந்து நம்ம அது மேலே கடப்பாக்கள் மேலே இல்லை மற்ற இது மேலேயும் தூக்கி வச்சிட்டோம்னா அப்படி தொட்டியை ஒட்டிகிட்டு இருக்கும், காற்று அதிகம் போக வாய்ப்பில்லை, தண்ணியும் அதிகம் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது இல்லையா. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கடப்பாக்கள் வேணான்னு தான் சொன்னேன். சரி அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம். அது வாங்கினா நல்லது தானே சொல்லிட்டு கடப்பாக்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம்.